புதிய நாள், புதிய எண்ணம், புதிய நம்பிக்கை. அனைவருக்கும் வணக்கம். ஜெயராஜ் ஜனபாக்கிய மகளிர் தன்னாட்சி கல்லூரி வழங்கும் தினம் ஒரு எண்ணம். மக்களின் வாழ்க்கை அனுபவங்களின் வெளிப்பாடுகளே பழமொழிகள். நம் முன்னோர்கள் தங்களின் நீண்ட கால அனுபவத்தை சுருக்கி வழங்கியவைகள்தான் பழமொழிகள். அறிஞர்கள் முதல் பாமரர்கள் வரை அனைவரும் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடியவைதான் பழமொழிகள். ஆனால் காலப்போக்கில் பேச்சு வழக்கில் இப்பழமொழிகள் மருவி இன்று முற்றிலும் தவறான அல்லது வேறுபட்ட அர்த்தத்தில் பயன்படுத்தப்படுகின்றது. இவ்வாறு பயன்படுத்தப்படும் பழமொழிகளில் சிலவற்றின் உண்மையான விளக்கங்களை நாம் பார்ப்போம். 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணு என்பது தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட பழமொழியாகும். இதன் உண்மை வடிவம் 1000 பேரிடம் போய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணு என்பதாகும். அதாவது ஊர் முழுக்க சென்று 1000 பேரை நேரில் அழைத்து உறவினர்களின் சம்மதத்தோடு திருமணத்தை நடத்த வேண்டும் என்பதே இதனுடைய உண்மை பொருளாகும். காலப்போக்கில் போய் என்ற சொல் மருவி பொய் என்று ஆகிவிட்டது. அடுத்த பழமொழி பந்திக்கு முந்து படைக்கு பிந்து. இதனுடைய இன்றைய புரிதல்கள், பந்தியில் சாப்பிடும் பொழுது சீக்கிரம் ஓடி போய் முதலில் அமர வேண்டும் என்றும், சண்டைக்கு போகும் பொழுது பின்னால் நிற்க வேண்டும் என்பது ஆகும். ஆனால் உண்மை பொருள் இது அல்ல. இங்கு பந்தி என்பது உணவே அல்ல, நம்முடைய வலது கையின் தன்மைகளை குறிக்கின்றது. நம் கையானது நற்செயல்கள், ஈகை தன்மைகளை முன்னே சென்று செய்ய வேண்டும் என்பதும், போரில் ஆயுதங்களை பயன்படுத்துகையில் கையை பின்னோக்கி இழுத்து வீசினால் அதிக வேகத்துடன் தாக்கலாம் என்பதும் இதனுடைய உண்மை பொருள் ஆகும். அடுத்த பழமொழி நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. இது தவறான பழமொழி. சரியான பழமொழி நல்ல மாட்டுக்கு ஒரு சுவடு. சந்தையில் மாட்டை வாங்கும் பொழுது அதன் கால் சுவட்டை பார்த்து வாங்க வேண்டும் என்பார்கள். அழுத்தமாக சுவட்டை பதிக்கும் மாடே அதிக பலம் வாய்ந்தது, அதைதான் வாங்க வேண்டும் என்று பழமொழி குறிப்பிடுகிறது. இங்கு சுவடு காலப்போக்கில் சூடு என்று மருவி வழங்கப்படுகின்றது. நம் முன்னோர்கள் நம் வாழ்விற்காக சொல்லி சென்ற பழமொழிகளை பிறரை குறை கூற மட்டுமே நாம் தவறுதலாக பயன்படுத்துகின்றோம். சற்று சிந்திப்போம். அவற்றின் உண்மை பொருளை உணர்ந்து பேசும் பொழுது நம் மொழியின் ஆழமும் அறிவும் இன்னும் சிறப்படையும். பழமொழிகளை தெளிவாக அறிந்து புரிந்து பயன்படுத்துவோம். அனைவருக்கும் நன்றி.